ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் அந்த தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது என்று தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அப்போலோ மருத்துவமனை சார்பாக நாடப்பட்டிருந்தது. தற்போது அந்த நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் மதன் இணைப்பில் இணைகிறார். அப்போலோ மருத்துவமனை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஆறுமுகசாமி ஆணையம் மருத்துவ ரீதியிலான பல்வேறு தகவல்களை தவறாக புரிந்து கொள்கிறது. குறிப்பாக அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது மொழிபெயர்த்து பயன்படுத்தப்படுகிறது. அது பல்வேறு சட்ட சிக்கல்களை உருவாக்கும். எனவே இதற்காக சிறப்பு மருத்துவர் குழு அடங்கிய விசாரணை குழுவை நியமியுங்கள். ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் இந்த ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக தடை விதிக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் நாடப்பட்டிருந்தது. தற்போது அந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை ஆணையம் முன்பாக அப்போலோ மருத்துவமனையுடைய நிர்வாகிகள் சிலர் ஆஜரானார்கள். ஆனால் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஆஜராக அப்போலோ மருத்துவமனை அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் தற்போது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? ஏன் அப்போலோ நிர்வாகத்துடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் சர்ச்சை ஏற்படுத்தி தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்த ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு நியமித்திருந்தது. அதாவது ஜெயலலிதாவுக்கு வழங்கிய சிகிச்சை குறித்து தங்கள் மருத்துவர், அதாவது அப்போலோ மருத்துவமனையின் மருத்துவரிடம் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என அப்போலோ நிர்வாக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பின்னர் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தி வந்தார்கள். அப்போது அப்போலோ தரப்பை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த பிரபல மருத்துவர்கள், மூத்த மருத்துவர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காமலேயே உடனடியாக ஆஜராக வேண்டும் என ஆறுமுகசாமி கட்டாயப்படுத்துவதாக ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டியிருந்தார்கள். மேலும் மருத்துவர்கள் குறித்த நேரத்தில் ஆஜராகவிட்டால் மருத்துவமனை இயக்குநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊடகங்கள் வாயிலாகவும் தங்களுக்கு மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக போதிய மருத்துவ நிபுணத்துவம் இல்லாத ஆறுமுகசாமி ஆணையம் இந்த செயல்களால் தங்களிடம் ஒரு முழுமையான விசாரணை நடத்த முடியாது, விசாரணை நடத்த தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஒரு விசாரணையை அப்போலோ மருத்துவமனை மருத்துவரிடம் அவர் நடத்தினால் இந்த விசாரணை ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார்கள். மேலும் தங்கள் மருத்துவமனையின் மதிப்பு ஏற்கனவே பாதிக்கப்பட்டு விட்டதாக, இதன் காரணமாக பாதிக்கப்பட்டு விட்டதாக அவர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டப்பட்டது. மேலும் சிகிச்சையின் போது ஜெயலலிதா பலரசங்கள் மட்டுமே அருந்தியாக தெரிவித்த அப்போலோ நிர்வாகம் சிகிச்சை அளிக்கப்பட்ட 75 நாட்களும் அரசு அதிகாரிகள், அமைச்சர்களுடன் உடனிருந்தவர்கள், காவல்துறை என 200க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய 3 வேளையும் அங்கே உணவு உண்டதாலேயே அது கட்டணமாக 1,12,00,000 செலவானதாக ஒரு விளக்கம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆறுமுகசாமி ஆணையத்தின் இந்த செயல்பாட்டால் அப்போலோ நிர்வாகம் மற்றும் சசிகலா ஆகியோர் தற்போது குற்றப்பட்டதாகும் நிலையில் ஏற்பட்டுள்ளதாக ஏற்கனவே அப்போலோ தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை முடிவடையும் தருவாய் உள்ள நிலையில் இதுபோன்று வழக்கு தொடர்ந்து அந்த விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது எனவும் அனைத்து அம்சங்கள் குறித்து விசாரிக்க ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் ஆறுமுகசாமி ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ARL சுந்தரேஷ் அவர்கள் விவரங்களை சேகரித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் அரசிடம் ஒப்படைப்பது ஆணையத்தின் பணியில் எனவும் விசாரணை நடத்தி முழுமையான விசாரணை நடத்தி விவரங்களை பரிந்துரைகளை வழங்க ஆணையத்திற்கு அனைத்து அதிகாரம் உள்ளது. எனவே இந்த ஒரு விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அனைத்து தரப்பு வாதம் நிறைவேறிய நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே இந்த வழக்கில் 90% விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்போது புதிதாக ஒரு விசாரணை குழு அமைக்கக்கூடாது, அப்போது நிர்வாகம் கேட்ட அந்த கோரிக்கைப்படி அவர்களும் விசாரணை நடத்துவதற்கு தனியாக மருத்துவ நிபுணர் குழு அமைக்க முடியாது என்று அவரை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல்
ஆறுமுகசாமி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த வரம்புக்குள் மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும். அதாவது ஜெயலலிதாவிற்கு என்னென்ன சிகிச்சை வழங்கினார் என்பது மட்டும் தொடர்பாக மட்டுமே அவர் விசாரணை நடத்த வேண்டும். அந்த விசாரணையின் பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு வழங்க வேண்டுமே தவிர அதை மீறி அவர் எந்த ஒரு தண்டனை விதிக்க வேண்டும் என்றோ அப்போலோ நிவாக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்க வேண்டும் என்றோ அவர் செயல்படக்கூடாது. வெறும் சிகிச்சை தொடர்பான விவரங்களை மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பித்து இந்த வழக்கானது இன்று முடித்து வைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன் மதன், இந்த 90% வழக்கு விசாரணை முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னும் அப்போலோ மருத்துவர்கள் எல்லாருமே ஆஜராயிட்டாங்களா? அவங்க தரப்பு விளக்கம் கொடுக்கப்பட்டதா? ஏற்கனவே அப்போலோ மூத்த மருத்துவர்களை நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் நாடினார்கள். அதாவது ஆறுமுகசாமி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பல நாடுகளிலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 அல்லது 6 அறுவை சிகிச்சை செய்யும் மூத்த மருத்துவர்களை உடனடியாக நாளை தினமே ஆஜராக வேண்டும் என்று தற்போது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது செயல்படுத்த முடியாத ஒரு நிலை என்று சொல்ல வேண்டும். எனவே தங்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்காமல் தங்கள் கட்டாயப்படுத்தி உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று ஆறுமுகசாமி ஆணையம் தங்களை மிரட்டி வருவதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இது போன்ற ஒரு ஆணையத்தில் தங்கள் தரப்பு மருத்துவர் ஆஜராக தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இருந்த போதும் இந்த ஒரு கோரிக்கைக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. அவர்களுக்கு வழங்கும் போலவே சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர்களும் ஆஜராகி வந்தார்கள். தற்போது இந்த வழக்கானது முடிவுக்கு வந்துள்ளது. தற்போது அதுக்கு புதிய அதாவது ஆறுமுகசாமி ஆணையம் இல்லாமல் புதிதாக ஒரு நிபுணர்கள் அதாவது மூத்த மருத்துவ நிபுணர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதால் இனிவரும் காலையில் கண்டிப்பாக அப்போலோ மூத்த மருத்துவர்களும் ஆஜராக வேண்டிய நிலைக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவல்களுக்கு நன்றி மதன்.